Hello friends, welcome back to Samayal Sarithiram. இந்த வீடியோல நம்ம prawn pulao எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இந்த prawn pulao நம்ம கோகனட் மில்க் யூஸ் பண்ணி செய்ய போறோங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்க எப்பவாவது prawn வாங்குனீங்க கட்டாயமா இந்த டிஷை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க தவறாம நம்மளோட வீடியோஸை பார்க்க முடியும். சரி வாங்க prawn pulao எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு 1 kg prawn வாங்கி நல்லா இதை க்ளீன் பண்ணி பாருங்க. இந்த ப்ரான்ல சென்டர்ல கட் பண்ணி அதுல இருக்க நரம்பு கூட எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த புலாவ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாங்க. ஒரு 8 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். 4 சின்ன வெங்காயம் நல்லா அரைஞ்சி வச்சுக்கலாம். 3 தக்காளி மட்டும் இதுக்கு போதுங்க. இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வாசத்துக்காக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 ஃபுல் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லிங்க. ஸ்பைசஸ் பார்த்துடலாங்க. ஒரு 7 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு 3 மராத்தி மொக்கு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு ஸ்டார் அனீஸ் வந்து ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை. இதெல்லாம் போட்டு தான் நம்ம தாளித்து இதை பண்ண போகிறோம். அரை மூடி தேங்காய் துருவி அதை நல்லா வந்து அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணி தான் நம்ம இந்த புலாவ் பண்ண போகிறோங்க. இப்போ 1 kg ப்ரானுக்கு நான் 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேங்க. இது பாஸ்மதி ரைஸ் தான், லூஸில் வாங்கின பாஸ்மதி ரைஸ். நீங்கள் பிராண்டடும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம 5 நிமிஷம் தண்ணி விட்டு ஊற வச்சு நல்லா இருத்து வடித்து எடுத்துக்க போகிறோங்க. பாத்திரம் காஞ்சதும் நம்ம வந்து ஒரு 25 கிராம் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. நீங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு இது வதங்கினா போதுங்க. ரொம்ப ப்ரௌனாலாம் வதக்கணும் அப்படின்றது இல்லை. இப்போ நான் வந்து கொஞ்சம் கல்லுப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக வெங்காயம் நம்மளுக்கு வந்து வதங்கி வருங்க. பாதி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கலாங்க. வாசத்துக்காக தான் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு வெங்காயம் வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கி விடலாம். பச்சை வாசனைலாம் போய் ஓரளவுக்கு இது நல்லா வதங்கி வரட்டும். மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புதினா, மல்லி இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா எல்லாம் வதங்கினதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரானை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ப்ரான் வந்து இந்த மல்லித்தலை, புதினா தலை, அப்புறம் இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்துலேயும் நல்லா இறங்கி சூப்பராக வரும். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி ப்ரானை நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு 2 நிமிஷங்க மீடியம் ஃப்ளேமில் இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா இது குக் ஆகிருக்கு. ப்ரான் மட்டும் நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணிடக்கூடாதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இருத்து வச்சுருக்கிற நம்ம பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியே இல்லாமல் இருத்து வச்சுருக்கோங்க. இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா பிளேஸ்லேயும் வந்து படுற மாதிரி நீங்கள் ரைஸ் அப்ளை பண்ணுங்கள். ரைஸ் அப்படி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை ஆட் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா புலாவ் ஃபுல்லாக ஈவனாக நம்மளுக்கு வந்து ப்ரான் வந்திருக்குங்க. இல்லை அப்படின்னா மேலே மட்டுமே உங்களுக்கு ப்ரான் வந்துடும். அதுக்காக தான் நம்ம இப்போ ஆட் பண்ணி இப்படி நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். ஆனால் உடையாமல் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக தான் இதை மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா ரைஸ் கொஞ்சம் உங்களுக்கு உடஞ்சிரும். இந்த டம்ளரில் தாங்க நாங்கள் ரைஸ் வந்து ஒரு 2 டம்ளர் அளந்து எடுத்தோங்க. 1/2 கிலோ ரைஸு. இப்போ நான் வந்து தேங்காய் பால், தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 டம்ளர் நான் அளந்து வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் இந்த மாதிரி தேங்காய் பாலும் வாட்டரும் கலந்த ஒரு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 5 டம்ளர் ஊற்றுங்க. கூட இல்லை குறைச்சி அந்த மாதிரி ஆட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக 5 டம்ளர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக நல்லா ரைஸ் வருங்க. தேங்காய் பாலும் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா ஹை ஃப்ளேமில் கொதி வரட்டுங்க. நம்ம மூடி வச்சு இதை குக் பண்ண விடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்து கொதி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெய் ஆட் பண்ணதும் மெதுவாக இதை அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. இப்படி தான். இப்போ
நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு நம்ம தம் போட்டு வச்சிடலாங்க. 10 நிமிஷம் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே இது தம்மில் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம தம் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க. இடையில வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தம்மில் இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். மேலே அந்த வெயிட் மட்டும் இருந்துச்சுங்க. சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ப்ரான் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ப்ரான் எந்த அளவுக்கு ஈவனாக குக் ஆகி வந்திருக்கு அப்படின்னு. ரைஸும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ப்ரான் புலாவ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது நாங்கள் ஸ்பெஷலாக பண்ண க்ரீன் சில்லி சிக்கன் கிரேவிங்க. இந்த வீடியோ தனியாகவே நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த சிக்கன் கிரேவியை நம்ம அந்த மாதிரி புலாவ், அப்புறம் பிரியாணி, எல்லா டிஃபன் ஐட்டமோடையும் நம்ம சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வேறு ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Tata, bye bye. Take care. Thank you.